PR பாண்டியன் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தான் நாம் அடிக்கடி மேற்கோள் காட்டுவோம். இது போன்ற பல விவாதங்களில் நாம் பங்கெடுத்து பேசியிருக்கோம், நீங்களும் பேசியிருக்கீங்க. நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டி பேசுகிறப்ப கீழ்ப்பாசன மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, குறிப்பாக மேகதாது அணையை கட்ட முடியாது தான் நீங்கள் தொடர்ந்து வாதங்களையும் முன் வச்சிருந்த சூழலில் ஒரு மாறுபட்ட பதில் வருது. என்ன நடக்குது, என்ன செய்யணும்? காவிரியை பொறுத்தவரையில கர்நாடகத்துல மாறி மாறி காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை எதிர்க்கிறதுல ஒன்னா ஆயிக்கிறாங்க. பல்வேறு கொள்கை ரீதியா வேறுபட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டை எதிர்க்கணும், அழிக்கணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்னா கூட்டு சேர்றாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றைய தினம் ஜல்சக்தி துறையினுடைய இணையமைச்சர் ராஜ்பூஷன் வெளியிட்ட அறிக்கை. இதே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமைச்சராக இருந்த உமா பாரதி அவர்கள் 2015 இது குறித்தான கேள்விக்கு பதிலளிக்கிற போது தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாட்டு அணை கட்ட முடியாது என்பதை தெளிவுபடுத்தி பாராளுமன்றத்திலே அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். நேற்று ஏன் இந்த மாற்றம் வந்தது என்பது ஒரு பக்கம் மிகப்பெரிய விவாதமாக தொடங்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு சேர்ந்து இந்த சதி செயலில் ஈடுபடுதோ என்கிற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. காவிரி குறித்தான வழக்குகள் 50 ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமைகள் அரசிதழில் வெளியிடப்பட்டு அரசாணைகள் மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படுகிற ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. காவிரியை பொறுத்தவரை எந்த மாநில அரசுக்கும் உரிமை கிடையாது, மத்திய அரசுக்கும் உரிமை கிடையாது. காரணம், ஆறுகளும் அணைகளும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொந்தம். ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீரும் அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரும் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு சொந்தம். இதனை உச்ச நீதிமன்றம் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை உறுதிப்படுத்தியதன் அடிப்படையில் தான் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு என்று இருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும், அந்த அரசாங்கம் போடுகிற அரசாணைகளை மதிக்க வேண்டும். ஆனால் காவிரி விஷயத்தில் மட்டும் ஏன் அது புறந்தள்ளப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. நம்மளுடைய காவிரி வழக்கு கடந்து வந்த பாதையை நாம் மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2007 காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டது. 2007 அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டது. மத்தியில் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் திமுகவும் பங்கெடுத்தது. ஆனால் 2013 வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலமா நாங்கள் தீர்க்கிறோம் என்கிற பேரில் அமைதி காத்தது. அரசியலை வெளியிட எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. 2013 மிகப்பெரிய வறட்சி, இதே போல எல்னினோ தாக்குதல், கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த வறட்சி தொடர்ந்தது. தற்கொலைகள் தீவிரமடைந்தது. இந்த நிலையில் 2013 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு பொறுப்பில் இருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார். காவிரியில் தண்ணீரை விடுவிக்க கர்நாடகம் மறுக்கிறது. தமிழ்நாட்டில் தற்கொலை மரணங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. கிராமப்புறங்களில் குடிநீர் இல்லை, வறண்டு கிடக்கிறது. எனவே உடனடியாக தண்ணீரை திறக்க வேண்டும் என்று கேட்கிற போது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் சொல்கிறார்கள், நீங்களும் கர்நாடக முதலமைச்சரும் அமர்ந்து பேசலாமே, ஏன் இதிலே காலம் கடத்துகிறீர்கள், இடைவெளி ஏற்படுத்துகிறீர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது தமிழ்நாடு அரசு சொல்லுகிறது, முன்னாடி கடந்த முறை பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியில் முடிந்திருக்கிறது. இன்றைக்கு வறட்சி தீவிரமடைந்து விட்டது, தற்கொலைக்கு தீவிரமடைந்திருக்கிறது, விவசாயிகளுடைய தற்கொலை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நமக்கு தர வேண்டிய தண்ணீரை காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் பெற்றுத்தர வேண்டும் என்று முறையிடுகிறார். அப்பொழுது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் சொல்கிறார்கள், நாங்களே பெங்களூரில் 2 மாநில முதலமைச்சரும் அமர்ந்து பேசுகிற கூட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்பாடு செய்கிறது. நீங்கள் அதில் போய் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை முறையிட வேண்டும். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அன்றைய தினம் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஜெகதீஷ் ஷெட்டர் முதலமைச்சராக இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அங்கே செல்லுகிறார்கள். அங்கே சென்று பேச்சுவார்த்தையில் தமிழகத்தினுடைய பாதிப்புகளை எடுத்துரைக்கிற போது அவர்கள் ஒரே வரியில் சொல்கிறார்கள், எங்களால் தண்ணீர் தர இயலாது, எங்களுக்கே தேவையான தண்ணீர் இல்லை, எனவே நாங்கள் தரமாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். இவர் உடனடியாக திரும்பி வந்து உச்ச நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். உச்ச நீதிமன்றம் அன்றைக்கே உத்தரவிட்டது, 2 மாநிலங்களும் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. பிரதமர் தூங்குகிறாரா? மன்மோகன் சிங் தான் தமிழ்நாட்டுக்கு பிரதமர், கர்நாடகாவுக்கு பிரதமர்,
எனவே தமிழ்நாட்டிலே விவசாயிகள் தற்கொலை தீவிரமடைந்திருக்கிற போது, குடித நீர் கூட எல்லாம் பரிதவிக்கிற போது அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக 13,000 கனஅடி தண்ணீரை வினாடிக்கு விடுவிப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதனை பிரதமர் நேரில் தலையிட்டு பெற்றுத்தர வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தண்ணீரை பெற்றுக் கொடுத்தார்கள். இது ஒரு கட்டம். அதற்கு பிறகு தொடர்ந்து ஏற்பட்ட வறட்சி. இந்த பேச்சுவார்த்தையில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி 2014 வரையிலும் அவர்கள் பேச்சுவார்த்தை என்கிற அடிப்படையில் இருந்தார்கள். 2015 தமிழக காவிரி விவசாய சங்கம் என் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து சட்டப்படிதான் அணுக வேண்டும் என்பதை கலைஞரிடத்தில் எடுத்துரைத்தோம். அவரின் எழுத்துப்பூர்வமான கடிதத்தை கொடுத்து இனி சட்டப்படிதான் காவிரி உரிமையை அணுக முடியும் என்று ஒத்த கருத்தோடு முடிவெடுத்துதான் அந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தன. 2018 காவிரி நடுவர் மன்ற கொடுத்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த தலையீடும் இல்லை. கர்நாடகம் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் அதிகம் இருக்கிறது, அந்த தண்ணீரை கணக்கில் கொள்ளவில்லை காவிரி நடுவர் மன்றம் என உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டது. உச்ச நீதிமன்றம் அதற்கான 192 டிஎம்சி தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நடுவர் மன்றம் விதித்திருந்த தீர்ப்பில் இருந்து 177.25 டிஎம்சி தண்ணீரை குறைத்துக் கொள்ளலாம், நிலத்தடி நீர் பயன்பாட்டை சேர்த்துக் கொள்ளலாம் தீர்வாக சொன்னது. பெங்களூருக்கான குடிநீருக்கு தேவையே சொன்னாங்கன்னு சொன்னாங்க. கர்நாடகத்தினுடைய வாதம் பெங்களூருக்கு நிலத்தடி நீர் இருக்கு, அந்த கணக்கில கொள்ளல அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு ஒப்புக்கொண்டது. 177.25 டிஎம்சி தண்ணீரை இறுதி முடிவாக உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டது. ஆனால் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் வழங்கப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் என்னிடம் இப்பொழுது ஆதாரமான தீர்மான தீர்ப்பினுடைய நகலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் புதுச்சேரி தலைமை சான்று இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் காவிரியின் குறுக்கே கர்நாடகம் எந்த அணையும் கட்ட முடியாது. இது இந்த காவிரிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை நீராதாரங்களிலும் கடவுளை பாசனக்காரர்களுக்கு தான் முன்னுரிமை என்கிற அடிப்படையில் தான் உலகம் முழுமையிலும் தண்ணீர் பங்கீட்டு கொள்கையை நாம் கடைபிடித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் இந்த பிரச்சனை இந்த அடிப்படையில் தான் முடிவுக்கு வந்தது. ஆகவே இந்த நிலையில் தான் 2015 உமா பாரதி சொன்னதற்கும் நேற்றைய தினம் ராஜ்பூஷன் சொன்னதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. மக்களுக்கு பாராளுமன்றத்தின் மீதே நம்பிக்கை இருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. நான் ஏன் கூட்டு சதி என்று சொன்னேன் என்றால், ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் ராஜ்பூஷன் இந்த கருத்தை வெளியிடுகிறார். இந்த கருத்தை வெளியிடுகிற அதே சமகாலத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் டெல்லியில் இருக்கிறார். கருத்தை வெளியிட்டவுடன் அவருடைய தேசிய தலைவர் கார்கேவை சந்திக்கிறார். மேகதாட்டுக்கு இப்படி ஒரு பதில் வந்திருக்கிறது, உடனடியாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். உடனடியாக கர்நாடக பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையில் வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் கர்நாடக சேர்ந்த அமைச்சர்கள் உடனடியாக வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் உடனடியாக வருகிறார். எல்லோரும் அமர்ந்து பேசி நேற்று இரவே முடிவெடுக்கிறார்கள், மேகதாட்டு அணை கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி என்றால் முன்கூட்டியே பாராளுமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மூடி மறைத்து நான் பதில் சொல்லுகிறேன், அதை பயன்படுத்தி உடனடியாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நீங்க முயற்சி எடுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்ததா, இல்ல இந்த சதி செயலில் தமிழகம் சிக்கிக் கொண்டதா என்கிற பல கேள்விகள் இன்றைக்கு பேசலாம் சார். இன்னொரு இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அப்படியே உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தினது, அதுல எதுவுமே இந்த டிஸ்பியூட் இல்லை. ஆனால் இந்த அனுமதி பெறணும்னு குறிப்பிடலங்கிறது சொல்லியிருக்கிறது தான், அதுதான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா மிகைப்படுத்தப்படுதா என்கிற ஒரு கேள்வி இருக்குன்னு அடுத்த சுற்றில் விரிவாக பேசலாம். பாண்டியன் சார், முதலமைச்சர் ஒரு கூர்ந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முதலமைச்சருக்கு என்ன சொல்றீங்க? அனைத்து கட்சி கூட்டமும் அனைத்து விவசாயிகள் கூட்டமும் அவசியம் தானா? உடனடியா இப்போ இது 3ஆம் தேதி வரைக்கும் பேசிட்டு வர வரைக்கும் நீங்க மேகதாட்டு பகுதிக்கே போயிட்டு வந்திருக்கீங்க, அங்க என்ன நடக்குது? ஒன்றும் பணிகள் இல்லைங்கிறாங்க. மேகதாட்டுல 2 மாசத்துக்கு முன்னாடி 150 அடி ஆழத்துக்கு கீழே சென்று பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் அடிப்படை பணிகளை துவக்குவதற்குமான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது புதுசா அமைக்கப்பட்டிருக்கு. அந்த படிக்கட்டுகள்ல இறங்கிதான் நானும் ஆத்தோட தலைமட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்னன்னா, இது 2 மாநில முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசினா சட்டத்துக்கு புறம்பானது. நம்ம சட்டப்படி மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும். 2021 கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மத்திய நீர்வள ஆணையத்தில் கொண்டு வரைவு திட்ட அறிக்கை கொடுக்கிறார். அவர் பாஜகவுடைய முதலமைச்சர்.
நீர்வள ஆணைய தலைவர் எங்களுக்கும் காவிரிக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க அதுல தலையிட முடியாது, உச்சநீதிமன்ற நேரடி பார்வையில காவிரி மேலாண்மை ஆணையம் தான் இருக்கு, நீங்க அங்க கொண்டே கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. திரும்ப அங்க கொண்டே கொடுத்து அது விவாதத்துக்கு 2022 வர்ற போது தமிழ்நாட்டுல அன்னைக்கு இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான முதலமைச்சர் அவரை நாங்க வலியுறுத்துறோம், நீங்க கேரளாவோட ஆதரவு கேளுங்க, பெரும்பான்மை அடிப்படையில திருப்பி அனுப்பணும்னு கேட்டோம். அவருக்கு வாய் திறக்கல 15 நாள். அப்புறம் அந்த விவாதம் வர்றதுக்கு 2 தினங்களுக்கு முன்னதாக நாங்க நேரா போய் கேரள முதலமைச்சரை எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அந்த அணை கட்டினா நாங்க பாலைவனமா மாறிடுவோம்னு சொன்னோன்னா அவர் அதிகாரிகள் மூலமா அந்த கூட்டத்துக்கு கடிதம் எழுதி கொடுத்து அந்த வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்புறதுக்கு பெரும்பான்மை அடிப்படையில் திருப்பி அனுப்பியாச்சு. சென்ற மாதம் நான் போய் காவிரி மத்திய அரசோட நீர்வள ஆணைய தலைவரை நான் சந்திச்சு பேசினேன், அவரையும் சந்திச்சேன். அந்த மேகதாட்டுக்குன்னு அதிகாரி ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க, அவரையும் சந்திச்சேன். அப்ப அவங்கள்ட்ட நாங்க நீங்க நிராகரிக்க வேண்டியதானே, காவிரி மேலாண்மை ஆணையம் தான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுச்சே, நீங்க நிராகரிக்க வேண்டியதானே, அவங்க நிராகரிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நான் கேட்கிற போது அவர் சொன்னாரு, நாங்க எந்த திட்டத்தையும் நிராகரிக்க முடியாது, அது எங்கள்கிட்ட கிடப்புல இருக்கும், காவிரி மேலாண்மை ஆணையம் தான் முடிவெடுக்கிற அதிகாரம்னு சொல்லியிருக்கிறார். இதனால எந்த இடத்துலயும் இவங்க எதையும் மீறி சட்டத்தை மீறி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்க முடியாது. இந்த சட்டப்படி நடந்து கொள்வதற்கு மத்திய அரசையும் அந்த மாநில அரசையும் ஒரு ஒரு கவனத்தை ஈர்க்கிற வரையில தான் நம்ம அனைத்து கட்சி கூட்டம் விவசாயிகள் அமைப்புகளை கொண்ட கூட்டத்தை நடத்தி ஒரு ஒட்டுமொத்த வலிமையோட அதை அணுகணும் அப்படின்னு தான் நம்ம முதலமைச்சருக்கு சொல்றோம். எது ஒண்ணு இப்போதைக்கு என்னன்னா, சென்ற கூட்டங்கள்ல பல தண்ணியை மாதாந்திர அடிப்படையில் விடுவிக்கணுங்கிறத உத்தரவு அவங்க ஆலோசனை தான் சொன்னாங்க, உத்தரவு போடல. கடந்த மேலாண்மை ஆணைய கூட்டத்துல ஒழுங்காற்று குழுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க, என்ன தண்ணி இருக்கு, பற்றாக்குறை காலத்துல எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒழுங்காற்று குழுவுக்கு ஒரு உத்தரவு போட்டு ஒழுங்காற்று குழு அந்த அணைகள் எல்லாம் பார்வையிட்டு இருக்கிற தண்ணியில 3500 கனஅடி வீதம் வினாடிக்கு 15 தினங்களுக்கு திறந்து விடணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு இன்னைக்கு ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ணிருக்கு, உத்தரவு போடல. ஆணையம் என்ன பண்ணணும்னா கர்நாடகாவுக்கு உத்தரவு போடணும். உத்தரவை அவங்க ஏற்று நிறைவேற்றலைன்னா ஆணையம் பிரதமர் மத்திய அரசு அணுகணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அந்த தண்ணியை திறந்து விடுறதுக்கு மத்திய அரசு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இதுதான் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புல இருக்கு, உச்ச நீதிமன்ற உத்தரவுல இருக்கு, மத்திய அரசோட அரசியல் இருக்கு. ஆணையம் மத்திய அரசை கோருகிற பட்சத்துல எங்களுக்கு இதுக்கான எல்லா நடவடிக்கைக்கும் உங்களுடைய உதவி வேணும்னு கோருற பட்சத்துல மத்திய அரசு தலையிடணும். இத போய் தமிழ்நாடு முதலமைச்சர் டி.கே. சிவகுமார்த்தையும் ஜோசப் விஜயும் உட்கார்ந்து பேசினா இது நடக்குமா? எதுவுமே நடக்காது. இல்ல பிரதமர்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்து பேசி இதை எங்களுக்கு தண்ணியை வாங்கி கொடுங்க, நடக்காது. காவிரி மேலாண்மை ஆணையம் என்னைக்கு உத்தரவு போடப்படுங்கிறது இன்னைக்கு இதுவரையிலும் முடிவெடுக்கல. அவங்க உத்தரவு போட்டு அந்த உத்தரவை நிறைவேற்ற கர்நாடகம் மறுத்துச்சுன்னா மத்திய அரசு ஆணையம் தான் கோரணும், தமிழ்நாடு கோர முடியாது. நாம எதுவா இருந்தாலும் கர்நாடகா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் புதுச்சேரியா இருந்தாலும் கேரளாவா இருந்தாலும் ஆணையத்துக்கிட்ட மட்டும் தான் முறையிட முடியும். இதுதான் உத்தரவு தெளிவுபடுத்திருக்கு. சட்டப்படிதான் என்ன செய்யறாங்கன்னா சட்டப்படிதான் அதை எதிர்கொள்ளணும். ஏற்கனவே வரையறுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தை என்பது தேவையில்லைங்கிறீங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்தியாவை ஆள்ற கட்சி, இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஒரு சதியை மேற்கொள்றாங்க. அந்த சதியை முறியடிக்கணும்னா தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் ஒண்ணு சேரணும், விவசாயிகளை ஒண்ணு திரட்டணும், வணிகர்களை ஒண்ணு திரட்டணும், தொழிலாளர்களை ஒண்ணு திரட்டணும், எல்லாரும் ஒன்னா சரி பேசலாம். சரி திரு பாண்டிய, நிறைவு கருத்து சுருக்கமா என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாடு? இன்னைக்கு உள்ள இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், விவசாய அமைப்புகள், வணிகர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா எடுக்கிற தவறான முயற்சியை அம்பலப்படுத்தணும். அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் சட்டப்பூர்வம் மேற்கொள்ளணும். ஆணையத்தின் மூலமா மட்டுமே தான் மேற்கொள்ள வேண்டும். ஆணையம்தான் காவிரிக்கான மேகதாட்டை தடுப்பதற்கான வலிமையான அமைப்பு. இதை மத்திய நீர்வள ஆணையமும் உறுதிப்படுத்தியிருக்கு. அந்த வகையில நடவடிக்கை எடுப்பது மட்டும்தான் தமிழ்நாட்டு உரிமையை, காவிரி உரிமையை பாதுகாக்க முடியும். நன்றி நன்றி. அற்ப அரசியல் நிற்குமா, காவிரி ஆற்றில் தண்ணீர் ஓடுமா? காத்திருப்போம். ஜனத்தின் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.